ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த காலங்களில் ஏற்பட்ட தொல்லைகள், கஷ்டங்கள், துயரங்கள் எல்லாம் நீங்கி இந்த 2026 புத்தாண்டு ஆரம்பம் முதல் உங்களுடைய வாழ்க்கையில் சகல வெற்றிகளும் கிடைக்கப் போகுது. பொதுவாகவே ஒவ்வொரு வருடமும் நடைபெறும் போது, ஒவ்வொரு வருடமும் தொடங்கும் பொழுது பல ஒரு மாற்றத்துக்குரிய விஷயங்கள் நடக்கும். ஆனால் இந்த வருடம் மாற்றமும் உண்டு, ஏற்றமும் உண்டு என்கிற தன்மையில் கிரகத்துடைய சூழ்நிலைகள் இருக்க போது, பொருளாதாரம் ரொம்ப சூப்பராக இருக்க போது. ரொம்ப பின்தங்கிய நாடுகள், பொருளாதாரத்தில் ரொம்ப பின்தங்கிட்டோம், பொருளாதாரமே எங்கள் கையில் இல்லை, நாங்கள் என்ன பண்ணனே தெரியல, அண்டைய நாடுகளை நாடுறோம் அப்படின்னு நினைக்கிற நாடுகளாக இருந்தாலும் சரி, உங்களுடைய வீடுகளாக இருந்தாலும் சரி, அந்த நிலையிலிருந்து மாறி எங்கள் கையில் காசு இருக்குது, எங்களுடைய நாட்டுக்கு தேவையான பொருளாதாரம் எங்கள்கிட்ட இருக்குது, எங்களுடைய வீட்டுக்கு தேவையான பொருளாதாரம் எங்களுக்கு கிடச்சிருக்கு, அதுக்கு குருவோடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு சிறப்பாக கிடச்சிருக்குன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பொருளாதாரம் சிறப்பாக இருக்க போது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த வருடத்தில் மிகப்பெரிய ஒரு முக்கியமான நிகழ்வு நடக்கும். என்ன நிகழ்வுனா, யாரெல்லாம் பெண்களை கொடுமைப்படுத்துகிறார்களோ, சிறு குழந்தைகளை கொடுமைப்படுத்துகிறார்களோ, அவர்கள் இப்பொழுது வரை தெரியாமல் கூட அவர்களுடைய செயல்பாடுகளை செஞ்சுக்கிருக்கலாம். அதாவது யாருக்கும் தெரியாது, நம்ம குடும்பப்படுத்துறது, நம்ம கஷ்டப்படுத்துறது இந்த உலகத்துக்கு தெரியவா போகுது, இந்த கடவுள் என்ன ஒருத்தர் இருக்காரா, காட்டியாக கொடுக்க போகிறாரு அப்படிங்கிற தைரியத்தில் தன்னுடைய வன்மத்தை, தன்னுடைய பெரிய செயல்பாடுகளை செஞ்சு வீரனோ இல்லை மகாவீரனோங்கிற காமிச்சிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் அதற்கான ஒரு தண்டனையை இந்த 2026 பெண்களை கொடுமைப்படுத்துகின்ற, குழந்தைகளை கொடுமைப்படுத்துகின்ற அத்தனை நபர்களுமே வெட்ட வெளிச்சமாக வெளியே வர போகிறீங்க. உங்களுக்கான தண்டனை, மிகப்பெரிய தண்டனையான மரண தண்டனை கிடைப்பதற்கான வாய்ப்புகள்லாம் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ வரையும் தவறான பாதையில் போன நபர்கள் தயவுசெய்து இந்த 2026 அப்புறம் மாற்றிக்கோங்க, இல்லைன்னா மாற்றப்படுவீர்கள் என்பது கிரகங்கள் கொடுக்கின்ற மிகப்பெரிய ஒரு அற்புதமான விஷயம். அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்கன்னா, நம்முடைய இந்த 2026 கலைத்துறையில் உள்ள நம்முடைய சினிமா நடிகர்கள், சின்னத்திரை, பெரிய திரை மற்றும் யூடியூப் சேனல் மூலமாக தன்னுடைய திறமையை வெளிக்காட்டி கொண்டிருக்கிற அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், உறுதியாக தன்னுடைய திறமை உள்ள நபர்கள் வெளிச்சத்துக்கு வருவாங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய நல்ல ஒரு அற்புதமான வாய்ப்புலாம் உண்டு. கலைத்துறையை சார்ந்த நபர் நம்முடைய மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு அவருடைய செல்வாக்கு, அவருடைய சொல்வாக்கு, அவருடைய ஓட்டு வாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஓட்டு வங்கியில் மிகப்பெரிய ஒரு வாக்கு வாங்கி தன்னுடைய திறமையை நிரூபிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வருடமாக இந்த வருடம் இருக்கும் என்பது நம்ம கிரக ரீதியாக அறிந்த உண்மை. அதே போல் இந்த 2026 மிகப்பெரிய முக்கியமான ஒரு அரசியல் பின்பம் ஏற்படும். என்னால் தான் முடியும், நான் தனித்து தான் நிற்பேன், என்னால் மட்டும்தான் முடியும், நான் தான் இந்த பெரிய கட்டமைப்பை உருவாக்க போகிறேன்னு நினைக்கிற அத்தனை நபர்களுமே கொஞ்சம் மனம் மாறி கூட்டணி என்ற செயல்பாடுக்கு கூட்டணி மூலமாக ஒரு மிகப்பெரிய ஒரு பலத்தை நிரூபிக்கக்கூடிய ஆற்றலாக தான் வரும். இது பொதுவான கருத்து. இந்த பொதுவான கருத்தில் கூட்டணி ஆட்சி அமைவதற்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்ல முடியும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, இந்த 2026 பங்கு சந்தையில் ஈடுபடுகின்ற நம்மளுடைய நேயர்களுக்கு பங்கு சந்தையில் ஒரு நல்ல ஒரு ஏற்றம் வரும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த 2026 எல்லா ராசி 12 ராசியிலுமே பங்கு சந்தையில் ஈடுபடுறவங்க இருப்பாங்க. இதில் கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு முன்னாடி, அதாவது ஜனவரி முதல் ஜூன் வரையும் பல ராசி அன்பர்கள் பங்கு சந்தையில் வெற்றி பெறுவாங்க. ஜூன் முதல் கிட்டத்தட்ட இந்த இயர் 2 வரையும் மற்ற ஒரு 6 ராசி நேயர்கள் வெற்றி பெற போகிறாங்க அப்படிங்கிறது உண்மை. பங்கு சந்தை நல்லபடியாக உயர்ந்த நிலைக்கே செல்லும் என்பது கிரக ரீதியான கணக்கு. தங்க விலைகள் ரொம்ப பிரம்மாண்டமான உயர்ந்த நிலைக்கு போகுது. தங்கத்தை தொட்டு பார்க்க முடியலையேங்க அப்படிங்கிற நிலைமையில் தான் இப்போயும் இருக்குது. அதே போல் தான் தங்க விலை உயர்ந்து கொண்டே இருக்கும். நம்ம எந்த விஷயத்தை, எந்த பொருள் மேலே அதிகம் ஆசை வைக்குமோ அது குறைவதற்கான வாய்ப்பு எப்போவுமே கிடையாது. அதோடைய அப்டேட் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். மேலும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்த ஜூன் மாதம் வரையும் விலைவாசி உயர்வு கொஞ்சம் அதிகமாகும். ஜூனுக்கு மேலே விலைவாசி ஒரு மிதமான தன்மையை நோக்கி பயணிக்கும் என்பது கிரக ரீதியான செயல்பாடு. ரியல் எஸ்டேட் மற்றும் பத்திர செலவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப அமோகமாக இருக்கும். நம்மளுடைய அரசை நிர்ணயம் பண்ணக்கூடிய அளவுக்கு, அரசை ஒரு வழி நடத்தக்கூடிய அளவுக்கு பத்திரப்பதிவுகள் அதிகமாக நடக்கும்.
ரியல் எஸ்டேட்டில் ரொம்ப ஒரு ஜாமவான்கள் உருவாவாங்க, தன்னுடைய செயல்பாடுகளை செயல்படுத்துவாங்க, வெற்றியாளர்களாக உருவாகக்கூடிய தன்மைகள் கிரக ரீதியாக இருக்கிறது என்பது இது பொதுவான இந்த வருடத்தின் கோச்சார கிரகங்கள் ரீதியாக உள்ள கருத்துக்கள். இதை தவிர்த்து ஒவ்வொருத்தருடைய சுய ஜாதகம், அவர்களுடைய ஜாதக அமைப்பை வச்சு பார்க்கும்போது சில மாற்றங்கள் இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. வாங்க இந்த வருடத்தின் உங்களுடைய ராசிக்கான பலனை போய் பார்க்கலாம். மகர ராசி அன்பர்களுக்கு இந்த 2026 புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. வெளிநாடு பயணம் மேற்கொள்ள வாய்ப்பு ஆட்டோமேட்டிக்காக ஏற்படும். வெளியூர் பயணங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. உள்ளூர்லேருந்து வெளியூரில் போய் தான் ரொம்ப வருமானம் வந்துச்சு, நிறைய காசு வந்துச்சு அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான வாய்ப்பை கொடுக்க போகிறாங்க. இந்த 2026 உங்களுக்காக மட்டுமே என்ற வார்த்தையை நீங்கள் உச்சரித்து கொண்டு செயல்பட வேண்டிய ஒரு மிகப்பெரிய பொன்னான வருடம். திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பல தடுமாற்றம் இருந்திருக்கலாம், பல பிரச்சனை இருந்திருக்கலாம். அதெல்லாம் நீ கண்டு கவலையப்பட தேவையில்லை. உங்களுக்கு இந்த வருஷம் திருமணம் உண்டு. திருமணத்துக்காக நிறைய மேட்ரிமோனி போயிருக்கலாம், நிறைய சொந்தக்காரங்கிட்ட போய் சொல்லி வச்சுருக்கலாம். ஆனால் உங்களுக்கு கடைசி நேரத்தில் பொருத்தம் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. கடைசி நேரத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி தட்டி கழிச்சிடுவாங்க. ஆனால் இந்த வருடம் அப்படி இருக்காது. உங்களுடைய சுய ஜாதகம் பார்க்குறது வேறு விஷயம். ஆனால் பொது பலனில் மகர ராசி என்பவர்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் தன்னுடைய வீட்டில் நடத்தக்கூடிய பாக்கியம் உண்டாகிறது. புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும். புது வேலை வாய்ப்புலாம் வரும். இந்த வேலையை எடுக்கவும், அந்த வேலையை எடுக்கவும், அந்த பிஸ்னஸ் எடுக்கவும், இந்த பிஸ்னஸ் எடுக்கவும்லாம் ஆப்ஷன் நிறைய வரும். இருட்டுக்குள்ளே உட்கார்ந்துறவருக்கு இருட்டே நிலை என்று நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிச்சம் இருக்கிறது. உங்களுக்கான ஒரு அற்புதமான வாழ்க்கை இருக்குங்கிறத நம்முடைய கோச்சார கிரகமான குரு பகவான் என்ன சொல்ல போகிறார், உணர்த்தப் போகிறார். ஒரு உணர்வோடு கொடுக்க போகிறார். மகர ராசிக்காரங்க அந்தளவுக்கு ஒரு சிறப்பான சூழ்நிலையை உருவாக்கி கொள்ளப் போகிறீர்கள். மகர ராசி அன்பர்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. ரொம்ப ரொம்ப அந்நியுன்னியமாக வாழ போகிறீங்க. அப்படியே புரிதலுடன் வாழ போகிறீங்க. ரிலாக்ஸ் அப்படிங்கிற செயல்பாடு உங்களுக்கு உண்டு. தனக்காக வாழ்வதற்கான ஒரு வருடத்தை தேடிக்கொண்டிருக்கீங்க. பிறந்ததிலிருந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு இப்போ 30 வயசு இருக்கலாம், இல்லை 40 வயசு இருக்கலாம், இல்லை 20 வயசு இருக்கலாம், மேபி ஒரு 50 வயசு கூட இருக்கலாம், அதை விட கூட இருக்கலாம். அது வேறு விஷயம். நீங்கள் மொத்த வருஷத்தை கூட்டிக்கோங்க. 10 வருஷம் உங்கள் வயது, இல்லை 20 வயசு, 30 வயசு, இல்லை 50 வயசு அப்படின்னு மொத்த வருஷத்தை கூட்டிக்கோங்க. அதில் 2 பங்கு தான் நீங்கள் உங்களுக்காக வாழ்ந்துருப்பீங்க. 2 பங்கு தான். 20% தான் உங்களுக்காக வாழ்ந்துருக்கீங்க. 80% வருடங்கள் உங்களுடைய குடும்பத்துக்காக, உங்கள் கூட பிறந்தவங்களுக்காக, உங்கள் கூடவே உங்களை சார்ந்து நீங்கள் தான் முக்கியம், நீங்கள் தான் நல்லவங்கன்னு சொல்லி உங்கள்கிட்ட ஏமாற்றி உங்களை குளிபறித்து உங்களுக்கு துரோகம் செஞ்ச அந்த நண்பர்கள் என்ற போர்வையில் இருக்கின்ற ஒரு ஆப்போசிட் பார்ட்டிக்காண்டி தான் நீங்கள் செஞ்சுருக்கீங்க. ஒவ்வொரு வருடமும் ஒரு 2 பேர் வந்துடுவாங்க உங்கள்கிட்ட. நண்பா நீ சூப்பராக பண்ணுற, தோழி நீ சூப்பராக பண்ணுற அப்படின்னு ஒரு 2 பேர் வந்து ஒட்டிக்கிடுவாங்க. அப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க, சரி அவங்களாம் நம்மளை ஏமாற்றிட்டாங்க, இவங்க நம்மகிட்ட உண்மையாக இருப்பாங்க போலக்கு அப்படின்னு இவங்ககிட்ட மறுபடியும் அன்பு காட்ட ஆரம்பிப்பீங்க. அவங்களுடைய அத்தனை விதமான பிரச்சனைகளுக்கும் முதல் ஆளாக போய் நிற்பீங்க. உங்களுக்கு சாப்பிட்றோமோ சாப்பிட்லையோ நம்ம சார்ந்த குடும்பம் கஷ்டப்படக்கூடாதுங்கிற எண்ணம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அந்த குடும்பத்தில் ஒரு பிரச்சனைனா ஓடோடி போய் ஹெல்ப் பண்ணுவீங்க, பண ஹெல்ப்பு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சண்டையில் சமாதானம் முடிக்க வேண்டியதுக்காக உங்களுடைய நேரத்தை ஒதுக்குவீங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஒதுக்கி கடைசியில் நீங்கள் வாங்குகிற கெட்ட பேர் என்ன தெரியுமா, ஏமாளி. இதான் நடந்திருக்கு கடந்த காலம். அப்போ இந்த வருடம் நடக்கக்கூடாது என்பதுக்காக இதை உங்களுக்கு விளக்கமாக சொல்லியிருக்கேன். தயவு செய்து உங்களுக்காக வாழ கற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் உண்டு. இந்த வருடத்தில் நம்முடைய மகர ராசி அன்பர்கள் யாரெல்லாம் அரசியலில் ஈடுபட வேண்டும் என ஆசைப்படுகிறீர்களோ, அரசியலில் உங்களுடைய பங்கை கொடுக்க வேண்டும் என ஆசைப்படுகிறீர்களோ, உறுதியாக தவறாமல் இந்த 2026 ஜனவரியிலேருந்து பிடிச்சிருந்தா உங்கள் மனசு விருப்பப்பட்டால் அரசியலில் ஈடுபடலாம். உங்களுக்கான மதிப்பு, ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். அதே போல் தந்தை வழி சொத்து கிடைப்பதற்கான ஒரு பாக்கியம் உண்டு. கட்டாயமாக உங்கள் அப்பா சொத்து எங்கேயாவது ஒன்று சொத்து இருக்கும், இல்லை பெரிய சொத்து நிற்கும்.
அந்த சொத்தில் வில்லங்கமே இருந்தாலும் அது சரி செய்யப்பட்டு உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதே போல் இந்த வருடத்தில் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பாராத பண வரவுகள் கிரக ரீதியாக கிடைக்க போது ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய மாதம் வந்து பார்த்திங்கன்னா பிற்பகுதி. ஒரு மிகப்பெரிய முகத்தில் ஒரு தேஜஸில் ஒரு மிகப்பெரிய சிறப்பான தன்மை இந்த மாதத்தின், அதாவது இந்த வருடத்தில் வந்து 6ஆம் மாதத்துக்கு மேலே சிறப்பான தன்மை ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். பொருளாதாரம் நல்ல வெற்றிகரமான சூழ்நிலையை உருவாக்கும், மகிழ்ச்சி அதிகரிக்கும், மனசார ரிலாக்ஸாக இருப்பீங்க, சிறப்பான தன்மைகள் உண்டு. இந்த மாதத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா மற்றவர்களிடம் ஆலோசனை கேட்பதை நிறுத்திக்கோங்க. தேவையில்லாமல் உங்களுடைய முயற்சி, உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாத்தையும் ஓப்பனாக போய் இன்னொருத்தவங்கள்ட்ட சொல்லி அவங்கள்ட்ட போய் ஆலோசனை கேட்காதீங்க. ஏன்னா நீங்கள் உங்களுடைய அத்தனை விதமான ஒரு கற்பனை ஆற்றல்களை, உங்களுடைய அத்தனை விதமான ரகசியங்களை நீங்கள் ஓப்பனாக சொல்கிறதுனால தான் அந்த நபர்கள் உங்கள்கிட்ட வந்து வாங்கி காப்பி அடித்து நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க ஜெயிச்சிடறாங்க. ஸோ ரகசியங்கள் பாதுகாக்க வேண்டும், மற்றவர்களிடம் ஆலோசனை கேட்கக்கூடாது. அதேபோல் கூட்டு தொழில் பண்ணுவதற்கு முயற்சிகள் எடுக்கக்கூடாது. கூட்டு தொழிலில் பண்ணிக்கிருக்கீங்கன்னா கவனமாக இருக்க வேண்டும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பணம் கொடுக்குறீங்க இல்லை பணம் வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக டாக்குமெண்ட்டில் பக்காவாக செக் பண்ணிவிட்டு தான் கையெழுத்து போட்டு இல்லை கையெழுத்து வாங்கிட்டு தான் என்ன பண்ணணும், நீங்கள் இந்த 2 செயலுமே செய்யணும். ஸோ இதில் நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா லைஃப் சூப்பராக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த 2026 உங்களுக்கு ஒரு சிறப்பான தன்மையை உறுதியாக கொடுக்கும். இந்த வருடத்தில் நீங்கள் வழிபாடு என்று செய்யும்பொழுது பௌர்ணமி அன்னைக்கு உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்க அம்மனை வழிபாடு செய்தீர்கள் என்றால் மகத்துவமான செயல்பாடுகள், மகிழ்ச்சியான செயல்பாடுகள் கிரக ரீதியாக வழிபாடு மூலமாக அம்மனின் முழு ஆசீர்வாதம் மூலமாக மகர ராசி என்பவர்களுக்கு கிரகங்கள் கொடுக்கப் போகிறது, அம்மனும் கொடுக்கப் போகிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.